இந்த கொடூர படுகொலையை உலகமே கண்டிச்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வரைக்கும் அவரோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களோ அல்லது மாண்புமிகு துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இப்போ வரைக்கும் வரல. ஏன்னா இது மாண்புமிகு முதல்வர் அவர்களோட துறை சார்ந்த காவலர்களால் நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு படுகொலை. அப்போ அவர் வந்து நேரடியாக இந்த ஃபோனில் ஆறுதல் சொன்னேன், சாரி சொன்னேன் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நேரில் வந்து உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம், இந்த வழக்கில் சாட்சி சொல்லக்கூடிய சாட்சியாளர்களுக்கு கூட காவல்துறையால் எந்த அச்சுறுத்தலும் இருக்காது, வேற அந்த கொலை செய்யப்பட்ட கொலையாளி காவலர்களால் அல்லது அவர்களோட குடும்பத்தாரால் கூட அந்த சாட்சிகளுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லாத வகையில் தமிழக அரசு உங்களுக்கு துணை நிற்கணுங்கிறத மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரில் வந்து சொல்லணும். ஒன்று, அதே நேரத்தில் அஜித்குமார் அவர்களை இழந்து வாழக்கூடிய அவர்களோட குடும்பத்தோட எதிர்கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 1 கோடி ரூபாய் உதவித்தொகையை உடனடியாக வழங்கணும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் எங்களோட சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பாகவும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் நான் கோரிக்கையாக வச்சுக்கிறேன்.